ஸ்ரீ ஞானசதா தனது 8வது வயதில் துறவறம் மேற்கொண்டு அத்வைத சித்தாந்தத்தை இவ்வுலகுக்கு அளித்த ஆதிசங்கரர் வாழ்ந்தது வெறும் 32 வருடங்கள் மட்டுமே. 8 வயது பாலகனுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவன் அந்த வயதில் துறவறம் மேற்கொள்ளவிருக்கும் செய்தியை அறிந்து அதிர்ந்து போன அவனது தாய் ஆரியாம்பாளுக்கு தான் சந்நியாசம் மேற்கொள்ள கலங்கிய மனதோடு சம்மதித்த அந்த தாய்க்கு ஆறுதலாய் ஒரு வாக்களிக்கிறான் சங்கரன். அம்மா, நீ என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அக்கணமே உன் முன் இருப்பேன். இன்புற்ற தாய் தன் பிள்ளையை பிரிய சம்மதிக்கிறாள். தாயின் இறுதி காலம் நெருங்குகிறது. தன் பிள்ளை இந்த உலகை உய்விக்க பிறந்தவன் என்று அறிந்து கொண்ட அந்த தாய் அவனை தான் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று இத்தனை காலம் தன் பிள்ளையை அழைக்காமல் வைராக்கியமாக இருந்த ஆரியம்பாளுக்கு இப்போது மகனை காண வேண்டும் என்று தோன்றுகிறது. இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. தன் பிள்ளை தனக்களித்த வாக்கில் இருந்து தவறமாட்டான் என்று அவள் அறிவாள். முதுமை காரணமாய் தான் இழந்து கொண்டிருந்த சக்தியை ஒன்று கூட்டி சங்கரா 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 என்று ஈனமாய் முனக மட்டுமே அவளால் முடிகிறது. நேரம் கடக்கிறது. அம்மா என்று ஆசையாய் தன் பிள்ளை அழைக்கும் குரலை அவள் செவிகள் இப்போது கேட்கின்றன. சங்கரா, வந்துவிட்டாயா? அருகில் வா, என் தலையை உன் மடி மீது ஏந்திக்கொள் என்கிறாள் கண் பார்வை மங்கிப்போன ஆரியாம்பாள். அருகில் வந்த சங்கரனை ஆசையுடன் தொட்டு தழுவுகிறாள். சங்கரன் இப்போது தன் தாய் சொல்லியதைப் போல அவளது தலையை அன்புடன் எடுத்து தனது மடியின் மீது வைத்து கொள்கிறான். அந்த தாயின் மனம் இப்போது துணுக்குகிறது. சங்கரன் கைகளிலும் மார்பிலும் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் அவளை உறுத்துகின்றன. அவளது மனதையும். ஆரியம்பாளின் மனம் உடைந்து போகிறது. என் பிள்ளை என்னிடம் துறவறம் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டானோ? பெற்ற தாயையும் இவ்வுலக ஆசைகளையும் துறந்த ஒரு துறவிக்கு ஆபரணங்கள் எதற்கு? துறவற தர்மத்தில் இருந்து தவறிவிட்டானே என் பிள்ளை என்று அவனிடம் சொல்லாமல் உள்ளே அழுகிறாள். இப்போது மீண்டும் அம்மா என்று அழைக்கும் குரல். பதில் சொல்ல மனமில்லை ஆரியம்பாளுக்கு. சங்கரன் கேட்கிறான். அம்மா, உனக்கு வாக்களித்திருந்த படியே நீ அழைத்ததும் நான் தான் வந்துவிட்டேனே. ஏன் என் அழைப்புக்கு பதில் குரல் கொடுக்கவில்லை? நான் வர தாமதம் செய்துவிட்டேனா? அதனால் உனக்கு கோபமா? ஆரியம்பாளுக்கு அதிர்ச்சி. தன் பிள்ளை இப்போதுதான் வருகிறான். அப்படியானால் நான் யார் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறேன்? நடப்பதை மகனிடம் சொல்கிறாள். ஆதிசங்கரருக்கு உண்மை புரிந்தது. தெருக்கோடியில் கோயில் கொண்டிருக்கும் கண்ணனை உள்ளம் கனிந்து வணங்குகிறார். அம்மா, நான் துறவறம் சென்றபோது நமது தெருவில் கோடியில் உள்ள ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனிடம் நான் வரும் வரை என் தாயை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு போனேன். நான் வருவதற்கு தாமதித்த சில நொடிகளை கூட பொறுக்காத கண்ணன் தானே வந்திருக்கிறான். உன் தலை சாய மடியும் தந்திருக்கிறான். ஆரியாம்பாள் இப்போது கண்ணனை, அந்த தயாளனை எண்ணி கண் கலங்குகிறாள். கிருஷ்ணா, நான் அழைத்தவுடன் வரவேண்டும் என்பதற்காக உன் ஆபரணங்களை கூட களையாமல் வந்தாயா? ஆதிசங்கரின் தாயார் சமாதியும் தாயாருக்கு காவல் இருந்த கிருஷ்ணரின் ஆலயமும் காலடியில் இன்றும் உள்ளது. உலகத்தையே துறந்தாலும் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகான்கள் செய்ய தவறியதில்லை. பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே. பொருள்: ஏ மூட மனமே, கோவிந்தனை துதிசை. நீ போகும் காலம் வருகையில் நீ கற்ற எந்த கல்வியும் உன்னுடன் வராது.
உன்னை காக்காது. கோவிந்தனை துதிசெய், அவன் தாள் பற்று. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.